அம்மா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இந்த சண்டேல? இன்னைக்கு கறி ரசம் 65. ஓகே. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். குட்டி குட்டியாக கட் பண்ணல, கொஞ்சம் நீளமாக நீட் ஷேப்பில். ஓகே, நீட்டாக இருக்கிற ஷேப். 2 நாள் வீடியோ போடல, ஸோ இன்னைக்கு தான் டைம் கிடச்சிது, வீடியோ போட்டுட்டாச்சு. சேனலுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் வருது. சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணாலும் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்வீட்டிஸ். இது எத்தனை விசில் வைக்கணும்? ஏன்னா 65 வந்து எண்ணெயில் வேக வைக்கிறதால ஒரு 4 விசில் போதும். ஓகே. இப்போ எல்லாமே மசாலா சேர்க்க போகிறோம் இல்லை? ஆமாம். சண்டே ஸ்பெஷல்னால பீஃப் 65. மஞ்சத்தூள் போட்டு தான் அவிச்சிருக்கு. இருந்தாலும் மஞ்சத்தூள் போடணும். ஓகே, மங்களகரமாக இருக்கட்டும். ஆனால் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து கொடுங்க, குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கரம் மசாலா சில பேர் வந்து மட்டன்லேயும் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் மட்டனில் ட்ரை பண்ணுங்கள். சில பேர் சாப்பிட மாட்டாங்க, அதனால சொல்கிறேன். இப்போ போட்டது என்ன? மட்டன் மசாலா. மட்டன் மசாலா ஃபஸ்ட்டு போட்டது கரம் மசாலாவா? ஆமாம், கரம் மசாலா. இப்போ போடுறது ஒன்று எல்லாமே அளவாக போடுங்க. இது வந்து 65 மசாலா. கால் கிலோ வாங்கினா ஓரளவுக்கு கம்மி பண்ணிவிடுங்க மசாலா. 1/2 கிலோனா எப்படி அதுக்கேற்ற மாதிரி. ரொம்ப ஓவர் மசாலாவாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த அவிச்ச தண்ணியில் கறி ரசம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது வேணும்னா போய் பாருங்கள், இல்லைன்னா கமெண்ட் செஷனில் சொன்னீங்கன்னா டேக் பண்ணி விடுவேன். மிளகு, சீரகம், சோம்பு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது இன்னும் நல்லா வாசனைக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். ஓகே, வாசனைக்காக. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. அரிசி மாவு கொஞ்சம் லைட்டாக போடுங்க. அரிசி மாவு கம்மியாகவே. உப்பு கல் உப்பு போட்டு தான் அவிச்சிருக்கேன். என்ன பார்த்துட்டு தான் போடணும். பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போடுங்க. தண்ணி கொஞ்சம் வாயில் ஊற்றி பார்த்தா உப்பு இருக்கா என்னன்னு தெரியும். கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டுங்க. இஞ்சி பூண்டு விழுது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரானாலும் பிரச்சனை இல்லை, நல்லா வாசனையாக தான் இருக்கும். பார்த்துக்கிட்டு போடுங்க. எங்கள் அம்மா இப்படி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்பாங்க, தண்ணியாக அரைக்க மாட்டாங்க. கெட்டியாக அரைச்சாக்கா கெடாமல் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் வாசனை கொடுக்கும். கொஞ்சம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் லைட்டாக வேணும்னா போட்டுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. இப்போது தனி மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் தான். ஆமாம், வெறும் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க. அது தேவைன்னா கரெக்டாக போட்டுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. கலருக்காக கொஞ்சம் கேசரி பவுட்ரு
கொஞ்சமாக திட்டமாக போட்டுங்க. உங்களுக்கு கலர் எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. எல்லாம் போட்டாச்சுல? போட்டாச்சு. கருவேப்பிலை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலையும் போட்டுங்க. இந்த மசாலா எப்படியும் ஒரு மணி நேரம் ஊறுமா? 1 மணி நேரம் ஊறும். தண்ணியெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்க. அது என்ன தண்ணியா? ஆமாம், கையில் தெளித்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாக்கா 65ல் எந்த பக்கோடா போட்டாலும் எது 65 போட்டாலும் தண்ணி ஏறிடும், சாப்பிட டேஸ்ட் இருக்காது. அதுக்கு தான். இதெல்லாம் அம்மா தானாகவே சமைப்பாங்க, எந்த யூடியூப்பும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஏன்னா எனக்கு தெரியாது யூடியூப்ல பார்க்குறது எப்படி எடுத்து பார்க்கணும்னு தெரியாது. நானே இப்போ முயற்சி பண்ணி இந்த யூடியூப் ஆரம்பிச்சு கொடுத்தேன். சரி, அது ஒரு ரெகக்னிஷனாக இருக்கட்டுமே. வர கால நல்லா சமைக்கிறவங்களுக்கு இது ஒரு ரெகக்னிஷனாக இருக்கணுமே தான் நான் யூடியூப் ஆரம்பித்தது. ஸோ யூடியூப்லாம் பார்த்து சமைக்க மாட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்னால அப்படியே சமைச்சிருவாங்க. ஸோ ஃபேமிலியில் பெஸ்ட்டு சமையல்னா அம்மா தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கு தான் வீடியோ போடுறேனே. எல்லாருமே அவங்கவுங்க அம்மா பெஸ்ட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். என்ன நினைக்கிற, ஏதோ சொல்ல வந்தியா? சொல்லலாம். அந்த காலத்தில் எல்லாமே படிக்க வைக்க முடியாமல் போயிட்டாங்களே பாட்டி. ஆமாம், படிச்சிருந்தா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. இப்பயும் சமையலில் பெஸ்ட்டாக இருக்கையே. 6 பிள்ளைங்களையும் சரியாக எல்லாமே அரையும் குறையமாக படித்து அப்படியே வாழ்க்கையை ஓட்டியாச்சு. அதனால் டிரைவராக இருந்தாலும் பரவாயில்லைன்னு எங்கள் அம்மா பொண்ணு கொடுத்துட்டாங்க. வேனெல்லாம் வச்சுருந்தோம், படிப்புக்காக விற்றுட்டோம். 10th படிச்சிருக்காரு, அம்மா 5th முடிச்சிருக்காங்க. சமையலில் பெஸ்ட்டு, அங்கே அவர் டிரைவிங்கில் பெஸ்ட்டு மாதிரி அப்பா. வேனெல்லாம் போயிடுச்சு, 2 வேன் வச்சுருந்தோம். அதுக்கு பதிலாக கம்மதியாக ஓட்டிகிட்டு இருக்கோம்ல, அது பார்க்கணும். நல்லா இருக்குது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம கடவுள் மேலே நம்பிக்கை வச்சாலே நம்ம நல்லா இருப்போம். அவ்வளோதான். ஃபைனல் மசாலா போட்டது உங்ககிட்ட காமிச்சிடுறேன். அது ஒரு 1 hour இருக்குமா? ஊறினதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிடலாம். நான் வந்து போட்டுடலாம். ஓகே, இப்போ இது நம்ம பொரிக்கும் போது பார்க்கலாம். ஓகே. இப்போ அது ஊறிடுச்சலமா, 1 மணி நேரம் ஊறிருக்கோம்ல நம்ம பண்ணும் போதே வந்து 120 சம்திங். இப்போ 2:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பொரிச்சிடலாம். சிங்கர் பாடிட்டே பொரி, பக்கத்தில் ஒரு பாட்டு ஓடுது, பாடிட்டே இருக்காங்க. போடு இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எந்த பாட்டு கேட்டாலும் அம்மா பாட்டுன்னா அழ வரும். ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணுமா? ஆமாம்.
அவ்வளோதான் ஸ்வீட்டிஸ். இன்றைக்கி வந்து பீஃப் 65 பார்த்தோம். சண்டே ஸ்பெஷல் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.